Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. Fried Chicken Kofta Gravy எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். Sumiya's Kitchen ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜீரா ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, கீ ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கணும். 1.5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 4-5 முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரமசாலா தூள் சேர்த்துக்கணும். பாதி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வீடியோவில் மிஸ் ஆகிருக்கு தெரியல. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பால்ஸாக கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு உருட்டி எடுத்துக்கணும். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கன் கோஃப்தாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் கோஃப்தா சால்னால தேங்காய்லாம் சேர்ப்போம், இதில் தேங்காய்லாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பிக்சர் அனுப்பிவிடுங்க. கோஃப்தா ஃப்ரை பண்ண ஆயில்லையே ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிடணும். உங்கள்கிட்ட ஃப்ரைட் ஆனியன் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் கரமசாலா தூள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும், அதை சேர்த்துக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃப்ரை பண்ண சிக்கன் பால்ஸை சேர்த்துக்கலாம். சிக்கன் பால்ஸை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும்.
லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. ஃப்ரைடு சிக்கன் கோஃப்தா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு ஜீரா ரைஸ் செஞ்சு இந்த கிரேவி செஞ்சு கொடுத்து விட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.